ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடிங் விஷன். ஸோ இந்த வீடியோவில் குவாலிட்டி பவர் கம்பெனி வந்து ஐபிஓக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி பற்றின டீட்டெயிலை ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2001 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து எனர்ஜி டிரான்சிஷன் எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட போர்ட்ஃபோலியோவை 2 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் குவாலிட்டி. ஸோ பவர் ப்ராடக்ட் கீழே என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா மெட்டல் என்க்ளோஸ்டு கெப்பாசிட்டர் பேங்க், ரியாக்டர், டிரான்ஸ்ஃபார்மர், பிஎல்சிசி கம்பனன்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், எடிசன் கம்போசிட். ஸோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதாகும். பவர் குவாலிட்டி கீழே கெப்பாசிட்டர் பேங்க், ஹார்மோனிக் ஃபில்டர், ஸ்டாட்டிக் வார் காம்பன்சேட்டர், ஸ்டாட்காம், மெட்டல் என்க்ளோஸ்டு கெப்பாசிட்டர் பேங்க், ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி லாஸ்ட் 20 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு 2 இடத்துல, அதாவது 2 ஸ்டேட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிறதாகவும், அது வந்து மகாராஷ்டிரா அண்ட் கேரளா ரீஜியனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் பர் த ரெக்கார்ட் 31/1/2024 படி 210 ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் வந்து பவர் யூட்டிலிட்டிஸ், பவர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜிஸ் ஃபீல்டில் வந்து வேர்ல்டு வைடு இருக்கிறதாகவும் இந்த கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் நம்ம பார்த்துருவோம். ஸோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வந்து நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி நெட்ஒர்த் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தென் அதை குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த குவார்டர் ரிசல்ட் வரும்போது இன்னும் நிறைய குறைச்சிருப்பாங்கன்றது தான் என்னோட கருத்து கணிப்பு. ஸோ அப்புறம் இந்த கம்பெனியோட ROE, ROC, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 29.15%, 15% கொடுத்துருக்காங்க. ROC வந்து 19.20% கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 15% மேலே இருந்தாலே கம்பெனி ஓரளவுக்கு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனி தான், நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.20. ஸோ கம்பேரிட்டிவ்லி கடன் அந்தளவுக்கு பெரிய கடன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கடன் இல்லாத கம்பெனின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 16.11 சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகம் தான். பட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கம்பெனியோட ஃபினான்ஷியல் நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரோ அண்ட் கான்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நம்ம என்னதான் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாறினாலுமே பட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டோட நீடு வந்து நம்மகிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். இந்த கம்பெனியோட நெகட்டிவாக, அதாவது ரிஸ்க்காக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட மோர் ரெவன்யூ, அதாவது 74% ரெவன்யூ வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை நம்பி தான் இருக்கு. ஒருவேளை அந்த சப்ளை செயினில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இல்லைனா வந்து டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எந்த கிராஷ் நடந்தாலுமே இந்த கம்பெனியை டைரெக்டாக பாதிக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மேக்ஸிமம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் வந்து தான் இந்த கம்பெனி அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி இல்லைனா வந்து இன்டர்னல் டேக்ஸ் இஷ்யூஸ் அண்ட் எம்ப்ளாயி இஷ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது இந்த எக்யூப்மெண்ட்டை ப்ரொடியூஸ் இந்த 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 எக்யூப்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணாமல் போச்சுன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் இன்னொரு ரிஸ்க். ஸோ இந்த 2 ரிஸ்க்குமே அதாவது மிக முக்கியமான ரிஸ்க்கான இந்த கம்பெனியில் பார்க்குறேன். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் ப்ரீ ஹோல்டிங் வந்து 100% வச்சிருக்காங்க, போஸ்ட் ஹோல்டிங் வந்து 73% வச்சிருக்காங்க. ஸோ இது நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான். ஸோ இதில் வந்து பெருசாக எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே கிடையாது. ஸோ தென் அது வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன மாதிரியான ரிசர்வேஷன் வச்சிருக்கிறாங்க இந்த IPOவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டர் வந்து 45% அதிகமாக கொடுத்துருக்காங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு வந்து 15% கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷனல் பையருக்கு வந்து 30% அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து வெறும் 10% தான். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு பார்ப்போம் எந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுதுன்னு. ஒருவேளை அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுறப்ப ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த கம்பெனியோட IPO டீட்டெயில் பற்றி பார்த்துருவோம். இந்த IPO நான் முன்னாடி சொன்ன மாதிரி February 14 ஸ்டார்ட் ஆகுது, 18 முடியுது. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபி பேர் ஷேர்னு வச்சிருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் வந்து 401 425 பேர் ஷேர். ஸோ 425 ரூபீஸ். ஸோ நீங்கள் இது வந்து மெயின் போர்டு அண்ட் டிமாண்டபிள் IPOங்கிறதுனால நீங்கள் ஹையர் ப்ரைஸ் பேண்டே எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது 425க்கு அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்.
ஸோ லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நம்ம 26 ஷேர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 858.70 கோடி. ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ 225 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூனும் ஆஃபர் ஃபார் சேல்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதில் ஜென்ரேட் இந்த 633.70 கோடி வந்து ஸோ ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டருக்கு தான் போகுமே தவிர இந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃப்ரெஷ் இஷ்யூவில் ஜென்ரேட் ஆகிற 225 கோடி வந்து ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறத நான் லேட்டாக சொல்கிறேன். ஸோ இது வந்து மெயின் போர்டு ஐபிஓ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சைமில்டேனியஸில் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் அவுட் ஆக போகுது. ஸோ தென் இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்து February 19 தெரிஞ்சிடும். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஷேர் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து 20 February வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஷேர் கிடைச்சிது அப்படின்னா February 20 வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர் வந்து கிரெடிட் ஆகிடும். டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து February 21, 2025. ஸோ இந்த கம்பெனியில் ஜென்ரேட் ஆகிற மணியை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதாவது ஆஃபர் ஃபார் சேல் வந்து விட்டுருங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்பெனி அந்த 225 கோடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து மேரு எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை வாங்க போகிறதாகவும் அந்த மணியிலேருந்து இவங்க வந்து புது கம்பெனியை வாங்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு ஃபண்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்யர்மெண்ட் ஃபார் கம்பெனி பர்ச்சேஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ கம்பெனிக்கான மிஷின்ஸ் அண்ட் பிளான்ட் எக்யூப்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறதாகவும், ஃபண்டிங் இன்ஆர்கானிக் க்ரோத் த்ரூ த ஐடென்டிஃபைடு அக்யூசியேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரியான பாசிபிலிட்டி இருந்தால் அதை வந்து அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காகவும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் அந்த 225 கோடி யூஸ் பண்ணுற போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட்லி எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.48% வந்து எக்ஸ் வந்து 0.48x வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ கரண்ட்லி வந்து +10, அதாவது ஜிஎம்பி ப்ரைஸ் வந்து +10 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஏற்ற இருக்கிறவங்களுக்கு உட்பட்டது தான். ஸோ நிஃப்டியில் மாற்றங்கள் ஏற்படும் போது இதுலேயும் மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக, அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது வரைக்கும்னா டாக்டர் அகர்வால் இருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டாக்டர் அகர்வால் இருந்து வந்த எந்த ஐபிஓவுமே அந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் ஆகலை, அந்த அளவுக்கு ரிட்டர்னும் கொடுக்கல. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஜிஎம்பியில் நல்ல ஒரு ட்ரேடிங் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டாக்டர் அகர்வால் இருந்து நல்ல ஒரு வாய்ப்பே இல்லை. அது மார்க்கெட்டு கண்டினியூஸாக வந்து டவுனில் தான் போயிட்டு இருக்கிறதுனால ஜிஎம்பிலையுமே அதிகமாக ட்ரேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது. ஸோ அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ குவாலிட்டி பவர் பார்ப்போம். ஸோ நான் வந்து இந்த ஐபிஓவில் கண்டிப்பாக என்னோட அக்கௌண்ட்லேருந்து வாங்கலான்ற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன். பட் இது வந்து எப்போனா February 15 or 16 வந்து 16 to 17 வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுதுன்றதை பார்த்துக்கிட்டு நான் என்னோட டிசிஷன் மாறும். ஸோ என்னோட டிசிஷன் வந்து நான் என்னோட லிங்க் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி கன்வே பண்ண வந்தது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் இந்த குவாலிட்டி பவர் ஐபிஓவை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லைனா யூபிஐ மூலமாகவோ அப்ளை பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு லக் இருந்துச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. வி வில் மீட் அனதர் அக்கேஷன் அண்ட் டேக் கேர். பாய்.